கஜேந்திர வரதான்னு சொல்றது, முடியல ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு அது சொல்றது, படுக்கையிலேன்னு சொல்றது. அப்புறம் அன்றாட காரியங்களை பார்க்கிறது. இந்த ஒரு காரியத்தையாவது அன்றாடம் தவறாத வச்சுட்டு இருக்கான். எவ்வளவு தெரியும் நமக்கு, எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு கதை கேட்டிருக்கோங்கிறது இங்க விஷயம் இல்லை. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தெரிஞ்சதுல எவ்வளவு தூரம் நம்ம அனுஷ்டானத்துக்கு வச்சுட்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாதார போடுற நேரத்துல பாயிண்ட் மறந்து போயிடுதானா? அவர் கோல்டு மெடல் தான், நிறைய படிச்சிருக்காரு, எல்லாம் இருக்கு, ஆனா மறந்து போயிடுது அப்படின்னா பிரயோஜனம் இல்லையே. வழக்கத்துக்கு அது உபயோகப்படணுமே. நமக்கு உபயோகப்படணும், நம்மளை சுத்தி இருக்கிறவாளுக்கு உபயோகப்படணும். தெரிஞ்சின்றது எவ்வளவு தெரிஞ்சின்றமோ அதை அன்றாட செய்யறோமாங்கிறது நெத்திக்கிட்டு இருக்கிறது, நமஸ்காரம் பண்றது, பகவானுக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது, கையால சல்யூட்டு போடக்கூடாது. ஏகஹஸ்த பிரணாமஞ்சே ஏகஞ்சாபி பிரதட்சிணம். சாஸ்திரத்துல சொன்னால் இது மாதிரி எல்லாம் பண்ணானா ஹந்தி புண்ணியம் புராதனம், முன்னாடி பண்ண புண்ணியமும் போயிடும். ஒத்த கையால, மனுஷாளுக்கே ஒத்த கையால போடுறது இல்லை, அஞ்சலி பண்றதுதான் நம்ம சம்ஸ்காரம். ஒத்த கையால அஞ்சலி பண்ணக்கூடாது. ஏகஹஸ்த பிரணாமஞ்சே, கோயிலுக்கு போனா ஒரு பிரதட்சணம் பண்ணக்கூடாது. சிவாலயமா இருந்தா 3 பிரதட்சணம் பண்ணணும், 4 நமஸ்காரம் பண்ணணும். விஷ்ணு ஆலயமா இருந்தால் 4 பிரதட்சணம் பண்ணணும், 5 நமஸ்காரம் பண்ணணும். ஏகஹஸ்த பிரணாமஞ்சே ஏகஞ்சாபி பிரதட்சிணம். கோவிலுக்கு போலையா, வரலையா, பிரதட்சணம் பண்ணலையா, நமஸ்காரம் பண்ணலையா, அது போராது. தெரிஞ்சு செய்யணும். எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்யணும். நமஸ்காரம் பண்ணிட்டு சரணி இறங்கிடுவா சில பேர் கீழே. அப்படி இறங்காத சாஸ்திரம் சொல்றது, பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி ஒரு பிரதட்சணம் பண்ணினானால் புனఃப்பிரதட்சிணம் கிருத்வா புனர்ஜென்ம ந வித்யதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிரதட்சணம் பண்ணிவிட்டான், நமஸ்காரம் பண்ணிவிட்டான், அப்படியே இறங்கி கீழே போயிடாம திரும்ப ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு கோவில போனானால், இதை ஒரு வழக்கமா நித்தியம் வச்சுட்டு இருந்தானால் புனఃப்பிரதட்சிணம் கிருத்வா புனர்ஜென்ம ந வித்யதே, அவனுக்கு புனர்ஜென்மா கிடைக்காது அப்படின்னு சொல்லி. கார்த்தால எழுந்துக்கிறதையே, எழுந்துட்டு படுக்கையிலேருந்து எழுந்துட்டதுமே வடக்க நோக்கி ஒரு 7 அடி நடக்கிறது. இது ஒன்றும் யாகம் இல்லை, யோகம் இல்லை. ஹடயோகம், ராஜயோகம், கிரியாயோகம்னா நமக்கு புரியாது. இது புரியாதா? படுக்கையில படுத்துக்கிறதே ஸ்ரீ கிருஷ்ணாய நமகான்னு சொல்லிட்டு படுத்துக்க கூடாதா? எழுந்துக்கிறதே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா கஜேந்திர வரதான்னு சொல்லி எழுந்துக்க கூடாதா? எழுந்துக்கிறதே வடக்க நோக்கி ஒரு 7 அடி நடக்கிறது, கங்கே கங்கேன்னு சொல்லிட்டு நடக்கிறது. ஒரு காலம் வடக்க நடக்கிறையோ இல்லையோ தெக்க நடக்காதேன்னு சாஸ்திரம் சொல்றது. படுக்கையிலேருந்து எழுந்துட்டோமானால் தெக்க உடனே காலை வச்சு நடக்கக்கூடாது. ஏன்னா தெக்க தான் யமபட்டினம் இருக்கு. எழுந்துட்டதுமே யமபட்டினத்தை நோக்கி சஞ்சாரம் பண்ணக்கூடாது. வடக்க தான் ஹிமாச்சலம் இருக்கு, பத்ரிகாசிரமம் இருக்கு, கங்கை முதலிய நதிகள் இருக்கு. கங்கே கங்கே கங்கேன்னு இங்கேருந்து மகா கும்புக்கு போறது அப்புறம் இருக்கட்டும், படுக்கையிலேருந்து எழுந்துட்டா ஒரு 7 அடி வடக்க பார்க்க நடக்கணுங்கிற பழக்கம். அதுக்குதான் கன்சிஸ்டன்சி.